ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா 1K ஸ்பெஷல் வீடியோ தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலுக்கு வந்தாச்சு. இதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லாஸ்ட் இயர் ஜூன் 4th வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். 1 இயரில் வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரிபடி வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன் நியர் ஃப்யூச்சர்லேயும் வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி என்னோடய வீடியோஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நம்ம வீடியோஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கவங்களுக்காக சொல்கிறேன். மண்டே டு ஃப்ரைடே வந்துட்டு நான் எப்போவுமே டெய்லி அனலிசிஸ் போடுவேன். விச் மீன்ஸ் அடுத்த நாள் மார்க்கெட் பேங்க் நிஃப்டி எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாட்டர்டேஸில் வந்துட்டு எஜுகேஷனல் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, எஜுகேஷனல் வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுவேன். அது ஒரு பிளேலிஸ்ட்டாகவே எஜுகேஷனல் பிளேலிஸ்ட்னு வச்சுருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். அதில் இருக்க ஒவ்வொரு வீடியோவுமே ஈச் அண்ட் எவ்ரி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேட்டு வரப்போகிற எஜுகேஷனல் வீடியோஸும் அதில் தான் போடுவேன். ஸோ மார்க்கெட்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு தெரிஞ்சுங்கிறவங்களுக்கு அதில் தெரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஜேர்னி வந்துட்டு இனியும் கண்டினியூ ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் கற்றுக்கிட்ட இல்லை கற்றுக்கிட்டு இருக்க இல்லை கற்றுக்க போகிற எல்லா விஷயத்தையும் ட்ரேடிங் பற்றி இதில் வந்துட்டு நான் சொல்லுவேன். சின்ன சின்ன பாயிண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, எல்லாருக்கும் பண்ணணும்னு சொல்ல, யாராவது இந்த ஃபீல்டில் பார்க்குறாங்க பண்ணுறாங்க ஏதாவது புதுசு ஐடியா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சில பேர் வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து இதில் ஆன்சர் பண்ணலான்னு முடிவு பண்ணுவேன். நிறைய பேர் சொன்னீங்க வெறும் நிஃப்டி அனாலிசிஸ் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் மட்டும் போடுறதுனால யூஸ் என்ன இருக்குது, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாக்ஸ் போட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொன்னீங்க. ஸ்டாக்ஸில் வந்துட்டு நீங்கள் கேட்டிருந்தது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டைப் கேட்டிருந்தீங்க. அது வந்துட்டு கண்டிப்பாக போடுறேன். அது வந்து ஏதாவது ஒன்ஸ் இன் அ வைல் எப்போ மார்க்கெட்டில் ஒரு பிக் கரெக்ஷன் வந்தால் அந்த டைமில் நான் வேல்யூ ஆடட் ஸ்டாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து தரேன். ஓகேங்களா, அது போக ஏதாவது ஐபிஓஸ் நல்லதாக ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வீக்கெண்ட் வீடியோஸில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் டெய்லி பேசிஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸை வந்து என்னால் அனலைஸ் பண்ணி போட முடியாது. ஏன்னா ஸ்டாக்ஸோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் எல்லாம் வந்துட்டு 1 to 3% தான் வந்து மூமெண்டம் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5% மட்டும்தான் இண்டெக்ஸில் வந்துட்டு மூமெண்ட் இருக்கும். ஆனால் ஸ்டாக்ஸை பொறுத்து அப்படி கிடையாது. ஸ்டாக்ஸை பொறுத்த வரையிலையும் 13% வரையும் ஒரு நாளைக்கு மூவ் ஆகும். ஸோ நம்மளால சொல்ல முடியாது எந்த ஸ்டாக் எப்படி ரியாக்ட் ஆகும்னு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம டெடிகேட்டடாக பார்த்தா மட்டும்தான் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை என்னால் சொல்ல முடியும். நான் அந்த மாதிரி எந்த ஸ்டாக்கையும் டெடிகேட்டடாக பார்க்கறது கிடையாது, நான் ட்ரேட் பண்ணுறது கிடையாது. இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. நான் பேங்க் நிஃப்டி மட்டும்தான் வந்து பண்ணுறேன். இன்ஃபேக்ட் நிஃப்டியே பண்ணுறதில்ல. அதாவது நான் உங்களுக்கு ஒன்று கிளியராக சொல்கிறேன். யாராவது ஒருத்தர் வந்து இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பண்ணுறேன், நாளைக்கு நிஃப்டி பண்ணுறேன், நாளான்னைக்கு வந்துட்டு க்ரூட் ஆயில் பண்ணுறேன், நாளான்னைக்கு வந்து இதில் பண்ணுறேன், கோல்டில் பண்ணுறேன், சில்வரில் பண்ணுறேன், ஏன்னா வந்துட்டு ஒன்றுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. நம்பாதீங்க, ஃபேக்கு. ஏன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் ஆகாதவங்க எப்படிங்க இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் போய் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும்? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் டெடிகேட்டடாக பேங்க் நிஃப்டி தாங்க பண்ணுறேன். அதில் தான் வீடியோஸும் போடுறேன். நான் ஸ்டாக்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல. ஸ்டாக்ஸ் பற்றி நான் ஏதாவது மார்க்கெட் பெரிய லெவலில் கரெக்ஷன் ஆகும்போது நான் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி சொல்கிறேன். என்னோட போர்ட்ஃபோலியோவில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அதை பற்றி இப்போ என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் இப்போ சொன்னேன்னா அது ஏதோ உண்மையிலுமே அந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஸ்டாக்ஸ் நினச்சி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. நான் அந்த பாயிண்ட்டில் அந்த ஸ்டாக் ஏன் வாங்கணும்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் அதை சொல்லாமல் இருக்கேன். என்னோட ஹோல்டிங்ஸில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. பட் அதை பற்றி வந்து என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஒரு கரெக்ஷன் ஆகுதுன்னா என்கிட்ட இருக்க கண்டிப்பான வேல்யூ ஆட ஸ்டாக்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். டெய்லி ஸ்டாக்ஸ் பற்றி அனலைசிஸ் வேணும்னா நிறைய வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் ஓரியன்டு சேனல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சேனல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய இருக்குது நல்ல நல்ல சேனல்ஸ். பார்த்து ஜென்யூனான சேனல்ஸ் வந்துட்டு நீங்கள் பாருங்கள். நான் எதையும் தான் ரெக்கமெண்ட் பண்ணல. பட் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அந்த சேனல்ஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பாருங்கள். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக்ஸ் பற்றி கேட்டதுக்கு. நிஃப்டி அனாலிசிஸ் வேணால் நான் ஆட் பண்ணி போடுறேன். பட் நிஃப்டியுமே நான் டெய்லி ட்ரேட் பண்ணுறது இல்லைங்க. ஸோ அதனால தான் அதை போடுறதுக்கு யோசிக்கிறேன். பட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கோரிலேட்டடாக போகிறனால நிஃப்டி இண்டெக்ஸ் வேணால் ட்ரை பண்ணுற போடுறதுக்கு. பட் ஸ்டாக்ஸ் டெய்லி பேசிஸில் வந்து என்னால் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாக்ஸோட மூமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் நஷ்டமாயிருங்க. ஸ்டாக்ஸுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் பெட்டராக இருக்குமே தவிர ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் ரெகுலராக அந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணி ஒரு 2 to 3 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் அதில் ட்ரேட் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஸ்விங் ட்ரேடிங்கில் ஸ்டாக்ஸ் பண்ணுறது வந்து எவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா சம்டைம்ஸில் வந்து உங்களுக்கு அது ப்ராப்பராக வராமல் கூட போகலாம். ஸோ அதை பற்றின ஐடியா எனக்கு கிடையாது. ஸோ இது ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா
இது வந்து ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி கேட்டிருந்தீங்க இல்லையா? அதுக்கான ஆன்சர். ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்குறீங்க, அ கோர்ஸ் எப்படி வந்து எந்த கோர்ஸ் படிக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. நியூவா வந்திருக்கேன், பிகினரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்னோட சேனல்ல நம்மளோட சேனல்ல வந்துட்டு நான் வந்துட்டு எஜுகேஷனல் பிளேலிஸ்ட்ல வந்துட்டு பேஸ்லேருந்து வீடியோஸ் குடுத்துருக்கேன். அத ஒரு வாட்டி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா கிளியரா மார்க்கெட் பத்தி ஒரு ஐடியா கிடைக்கும். சப்போஸ் அத பார்த்து செகண்ட் டைம் பாருங்க புரியலன்னா, நோட் எடுத்து அதில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெய்லி அனாலிசிஸ் வீடியோ பாருங்க. அதாவது நீங்க பேங்க் நிஃப்டி தான் இன்ஸ்ட்ருமென்ட்டா சூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில பேங்க் நிஃப்டி வீடியோஸ் வேணா என்னோட சேனல் நம்மளோட சேனல்ல டெடிகேட்டா பாருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கூடிய சீக்கிரம் பிகினர்ஸ்க்கு வந்துட்டு நான் எப்படி வந்து நீங்க ட்ரேடிங்குள்ள வந்தா பண்ணணும், என்னென்ன டைப்ல பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஜிஸ்ட்ல வீடியோ போடுறேன். ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டா வேணும், புதுசா வந்திருக்கவங்களுக்குனா நான் கண்டிப்பா அத பத்தி போடுறேன். இல்லங்க நான் வேற ஏதாவது இண்டெக்ஸ் பண்றேன், நான் கமோடிட்டில பண்றேன்னா, நீங்க அந்த ஓரியன்டடா இருக்க சேனல்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்கள ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யூடியூப்ல பாருங்க. அவங்கள புடிச்சிருக்கு, அவங்களோட ஐடியாஸ் புடிச்சிருக்கு அப்படின்னா, அவங்க கிட்டயே கோர்ஸ் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில எடுங்க. அதே தான் நம்பளுக்கும் சொல்வேன். நான் கோர்ஸ் இப்போ லான்ச் பண்றதா இல்ல. இன்னும் ஒரு 1 இயர் போகட்டும். டைம் எடுக்கட்டும். நல்ல ஒரு டைம் எடுக்கலாம். நீங்களும் என்னோட சேனல பாருங்க. நான் எஜுகேஷனல் பிளேலிஸ்ட்லயே நிறைய போட்டிருக்கேன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டா. அத பாருங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்ற பட்சத்தில நம்ம ஒரு கோர்ஸ் போட்டா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரோட கோர்ஸையும் பிளைண்டா போய் படிக்காதீங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அவங்க என்ன வச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஓகேங்களா? வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவங்கள அட்லீஸ்ட் யூடியூப்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல 1 இயர் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நீங்க ஸோ, அதனால வந்துட்டு கோர்ஸ் பத்தின அந்த டவுட் கேட்டிருந்தவங்களுக்கு இதுதான். என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனல் எஜுகேஷன் பிளேலிஸ்ட் எடுத்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டும் உங்களுக்கு புரியல அப்படின்னா, நீங்க வந்துட்டு யார்ட்டயா போஸ்ட் பண்ணுங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். நிறைய புக்ஸ் இருக்கு. அந்த புக்ஸ் பத்தின வீடியோ வந்து நான் உங்களுக்கு கிளியரா போடுறேன். என்னென்ன புக்ஸ் வந்து நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில எல்லா பாயிண்ட்ஸும் யூஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. பட் அங்கங்க 2, 3 பாயிண்ட்ஸ். ஸோ என்னோட மென்டர் பத்தி கேட்டிருந்தீங்க. மென்டரும் அதே தான். நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்துட்டு தான் படிச்சது தான். கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கோர்ஸ் 2 கோர்ஸ் எடுத்துருக்கேன். அந்த கோர்ஸ பத்தி சொல்ல விரும்பல. அது வந்து ஒண்ணும் பெருசா யூஸ்ஃபுல்லாலாம் எனக்கு இருந்ததில்ல. ஏன்னா வந்துட்டு அதுவும் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து வந்தப்போ பார்த்தீங்கன்னா, தெரியாம அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு புக்ஸு, அப்புறம் நானே வந்து டே டு டே நான் வந்துட்டு யாரோட சேனல்ஸ்லாம் புடிச்சிருக்கோ அத ஃபாலோ பண்ணேன். அம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி, அதில வர சில பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் மார்க்கெட்ட இவ்வளோ நாள் பார்த்ததில்ல. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்னோட ஓன் செட்டப்ஸ் டிவைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் டெடிகேட்டடா ஒரு கோர்ஸ் என்னால ரெக்கமெண்ட் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, புக்ஸும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து புக்ஸ் பத்தி ஒரு டெடிகேட்டட் வீடியோ போடுறேன். வேணா அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன புக்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன டவுட்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா, ஆம் அ ஆ ஸ்க்ரீன் டைம் குறைக்கிறதுக்கு பத்தி கேட்டிருந்தவங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். ட்ரேடிங் விண்டோ வந்து நீங்க காலையில 9 டூ 12னா 12 வரைக்கும் மட்டும் பாருங்க. இல்ல நான் 12 டூ 1 2:30 வரைக்கும் பார்ப்பேன்னா, அது வரைக்கும் மட்டும் பாருங்க. அ மத்த எல்லா நேரமும் ஆன் ஸ்க்ரீன் இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ட்ரேட்ஸ் எடுக்க தோணும். மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுத்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு நெறைய லாஸஸ் ஆகறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ, அதனால வந்துட்டு ஸ்க்ரீன் டைம முடிஞ்ச அளவுக்கு குறைச்சுக்கோங்கன்னு தான் சொல்வேன். ஸோ, ஸ்க்ரீன் டைம குறைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு, நீங்க வந்துட்டு ஸ்க்ரீன் டைம ஸ்க்ரீன் டைம குறைக்கணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு அந்த ஆக்டிவிட்டி முடிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு அது வேற எதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அத வந்துட்டு நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு லேடீஸா இருக்கீங்க அப்படின்னா, உங்க கிட்ஸ் ஓரியன்டட் ஒர்க்கோ, இல்ல நீங்க வேற ஏதாவது ஸ்கில் லைக் என்னென்ன லேர்னிங்ஸ் இருக்கு, எத வேணா படிக்கலாம். இல்ல மார்க்கெட் ஓரியன்டட் புக்ஸ் வாங்கி வச்சு படிங்க. இல்ல நீங்க ஜென்ஸா இருக்கீங்க, வேற ஏதாவது ஜாப் செஞ்சுட்டே ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா, உங்க ஜாப் டைம் பாருங்க. இல்ல நான் ஃபுல் டைம் ட்ரேடர் அப்படின்னா, அப்ப கூட நான் சொல்வேன், நீங்க ட்ரேடிங் ஓரியன்டட் புக்ஸ் படிக்கிறத விட, வேற ஏதாவது ஸ்கில்ல பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். ஸோ, அந்த ஒரு பிரேக் எடுத்துட்டு திரும்ப இந்த ஈவினிங் சார்ட்ஸ பாருங்க மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க மார்க்கெட் கூடவே டே அண்ட் நைட் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ரேண்டமா தான் திங்க் பண்ண தோணும். உங்களுக்கு ஒரு கிளியர் மைண்ட் செட்டே வராது. ஸோ, அதனால என்னோட 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 பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்னோட டைம் 9 டூ 11:30 நான் அதோட முடிச்சுருவேன். நான் லாஸ் வாங்குனாலும் அப்பவே உட்காந்து அனலைஸ் பண்ண மாட்டேன். மேபி பார்ப்பேன். பட் இருந்தாலும் ஃபுல்லா ஈவினிங் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இதுதான் மிஸ்டேக் அப்படி சொல்லிட்டு ஈவினிங் எடுத்து ஒரு வாட்டி எழுதுவேன். அப்பதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னோட மிஸ்டேக் எனக்கே ரெக்டிஃபை ஆகும். அந்த ஒரு கேப் கிடைக்குது இல்லைங்களா? டைம் கேப். நான் வேற ஏதாவது விஷயத்த பண்ணிட்டு வரும்போதே எனக்கு ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட்ல கிளியரா எனக்கு என்ன பண்றேன் அப்படின்னு புரியும். ஸோ இதுதான் வந்து நான் ஸ்க்ரீன் டைம் ரெடியூஸ் பண்றதுக்கு சொல்றதுக்கு மெயினான ரீசன். ஸோ இது ஒன் ஆஃப் த டிப்பா நான் சொல்றேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோல நான் சொல்ல வந்தது. ஸோ ஒன்ஸ் அகைன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் 1K சப்ஸ்கிரைபர்ஸ். எல்லாரும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னுமே நான் வந்துட்டு இதே மாதிரி சப்போர்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன்.
நான் நல்ல வீடியோஸ் உங்களுக்கு குடுப்பேன். கண்டிப்பா நான் என்னென்ன லேர்ன் பண்றேன் எல்லா திங்ஸுமே உங்களுக்கு வந்துட்டு வீடியோ மூலமா ரிவீல் பண்ணுவேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.